வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவியரியை போல. அத்தியாயம் 20. ஜன்னல் திரையை தள்ளியதும் வெளிச்சம் உள்ளே நன்றாக வீசிய போது காவேரி அறையை உற்று பார்த்தாள். பணத்தை மிச்சப்படுத்தும் நோக்கத்துடன் ஆப்பிரிக்காவிலிருந்து பயணப்பட்டு வந்து போய் கொண்டிருந்த பயணிகள் சிலர் இந்த ஹோட்டலின் பெயரையும் முகவரியையும் தந்து விட்டிருப்பார்கள். பாவம், இப்ராஹிம் பிரதர்ஸ் நிறுவனத்தார் அங்கிருந்தபடியே ஹோட்டல் ஜோதியை ஒரு ஜெகஜோதியான ஹோட்டல் என்று எண்ணித்தான் அவள் அங்கு வந்து தங்க முன்னதாக அறையை ஒதுக்கி வைக்க டிராவல் ஏஜென்ட் என்ற தகுதியில் கடிதம் எழுதி ஏற்பாடு செய்து விட்டிருந்தனர். உண்மையில் அது அழுது வடிந்து கொண்டிருந்த மகா மட்டமானதொரு ஹோட்டல், 3 நட்சத்திர ஹோட்டல் என்று சொன்னார்கள். இந்த அறையை பார்த்தால் ஹோட்டலுக்கு 3/4 நட்சத்திரம் கூட கொடுக்க முடியாது போலிருக்கிறதே என்று முணுமுணுத்து கொண்டால் காவேரி. சுவர்களுக்கு வர்ணம் பூசி வெகு காலமாகிவிட்டது. வெளிச்சம் பளிச்சிட்டு காட்டியது. ஹோட்டல் பையனின் சீருடை தண்ணீரை கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது போன்ற காட்சி. அழுக்கு பிடித்து தன் தலை குல்லாயை சரிப்படுத்தி கொண்டு வாசலை அடைத்தபடி நின்ற ஹோட்டல் பையன் பழுப்பேறிய தன் பற்களை கட்டி மெல்ல சிரித்தான். அம்மா, இவங்க 2 பேரும் 3 நாளாக இங்கே வந்து உங்களை தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க என்று அறிமுகத்தை துவக்கி வைத்தான். உன் கடிதாசி கிடைச்சதுமே நான் ஊரை விட்டு கிளம்பி விட்டேன். இந்த வயசுலே தன்னந்தனியாக நான் மெட்ராஸுக்கு வர முடியுமா? அதனால் பேரன் சிவநாதனை துணைக்கு கூட்டிக்கிட்டு என் ஒன்று விட்ட நாத்தனார் வீட்டில் தங்கிவிட்டு இங்கே வந்து நிதத்துக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பையன் சிவநாதன். 4 நாள் படிப்பு வீணாயிடுச்சுன்னா அவன் அப்பன் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் எகிருவான். வந்தாச்சு, உன்னை கண்டுபிடிச்சி ஊருக்கு அழைச்சிட்டு போகாமல் எப்படி திரும்புறதுன்னு பிடிவாதமாக இருந்துட்டேன். நீ இன்னைக்கு வந்து சேர்ந்தா எங்கள் ஊர் அரச மரத்து பிள்ளையாருக்கு செதர் தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீ வந்துட்டே மனசுக்கு நிம்மதி ஏற்பட்டுடுச்சு. நாட்காலியை இன்னும் சற்று அருகில் நகர்த்தி கொண்டாள். தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே பலர் வந்து நம்ம ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. எனக்கு கேஜி பிள்ளையை தெரியும். ஜிடி நாயுடுவை பார்த்திருக்கிறேன். CK முதலியோட ரொம்ப சிநேகிதம். பையன் படபடவென்று அடுக்கியதை கேட்டு அவனை மிக்க வியப்புடன் பார்த்தாள் காவேரி. இங்கு வந்து தங்கிக்கிற பயணிகளுக்கு ஊர் சுற்றி பார்க்க டாக்ஸி ஏற்பாடு செய்து கொடுத்து எல்லா சௌகரியமும் செய்து தருகிறவன் நான் தான். என் பெயர் மாணிக்கம் என்றான் பெருமை பொங்கும் குரலில் அவன். அப்படியா மாணிக்கம் தம்பி, மெட்ராஸுக்கு வந்தமே தவிர நாங்கள் ஒரு கண்காட்சியும் பார்க்கலை. போனது போகட்டும்னு இன்னும் 2 நாள் நாங்கள் இங்கேயே இருக்க போகிறோம் என்றால் முருகம்மாள். ஓ, தாராளமாக இருங்கோ பாட்டி. இன்னும் 2 படுக்கையை இந்த அறையிலே கொண்டு வந்து போட ஏற்பாடு பண்ணுறேன். பிறகு டாக்ஸி பேசி தரேன். மகாபலிபுரம், காஞ்சிபுரம் எல்லாம் கூட நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். திருப்பதிக்கு போவதானாலும் என்கிட்ட சொல்லுங்க. காவேரி வாயெடுத்து போனாள். இந்த முருகம்மாள் எப்படி அவளை தேடிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறாள்? திடீரென்று மூளையில் நினைவு பளிச்சிட்டது. சௌந்தரி மரணமடைந்த போது அண்ணன் லோகேந்திரன் துக்க செய்தியை தாய்நாட்டில் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு உறவினரான அண்ணன் அமிர்தலிங்கத்துக்கு எழுதியிருந்தார். அந்த முகவரிக்கு தான் காவேரி ஊருக்கு புறப்படும் முன் தான் வரப்போவதாகவும் தன்னை இந்த தேதியில் ஹோட்டல் ஜோதியில் சென்னையில் வந்து சந்திக்க வேண்டும் என்றும் ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். சௌந்தரி நம்மையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாளே என்று திடீரென்று அழுகையில் குலுங்கிய முருகம்மாள் கண்களை சற்றென்று துடைத்து கொண்டாள். நீ அமிர்தனனுக்கு கடிதம் போட்டிருந்த. அவர்தான் சௌந்தரி போன துக்கம் தாங்காம அடுத்த வாரமே மாரடைப்பால் போயிட்டாரே. வயசு காலத்தில் அவரை என் மருமகன், அதுதான் அமிர்தலிங்கத்து பங்காளி பையன், வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்தான். அந்த நன்றிக்காக கிழவர் வீட்டையும் கொஞ்சம் சொத்தையும் என் மருமகனுக்கு எழுதி விட்டுட்டு போயிட்டார். நீ யாரு? எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் சௌந்தரியோட நாத்தி. கடுதாசியை பிரித்து படித்ததுமே நான் துடிச்சு போனேன். முன்மின் தெரியாத ஊரிலே வந்து நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு பேரனை கூட்டிட்டு வந்திருக்கேன் விளக்கமாக தெரிவித்தாள் முருகம்மாள். என்னம்மா இப்படி கலங்குற? என் மருமகன் சட்டநாதன் உன்னை தன் பொண்ணு போல கண்ணில் வச்சு கவனிச்சுப்பான். உங்கள் சௌந்தரி அண்ணி பிறந்த வளர்ந்த ஆளான வீட்டையும்
கொஞ்சம் தூரத்திலே ஓடுற காவேரி ஆத்தையும் நீ பார்க்க வேண்டாமா? வெளி தேசத்திலே போய் வாழ்ந்தாலும் உங்களுடைய வேர் இந்த தாய் நாட்டில் தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்க வேணாமா? எங்கள் ஊர் சிவன் கோவில், மகமாய கோவில் எல்லாத்தையும் பார்க்க வேணாமா? என் மருமக கை சாப்பாட்டை ஒரு வாட்டி நீ ருசி பார்த்துட்ட. எங்கள் கிராமத்தை விட்டு நகரவே மாட்டேன். வேப்பிலை அடித்தாள் முருகம்மாள். இன்னும் சாப்பாட்டு நேரம் முடியல. உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் சாப்பிட அரைக்கி எடுத்து வரவா? தானே முந்தி கொண்டான் ஹோட்டல் பையன் மாணிக்கம். காலையில் பிடிச்சி பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் நான் பசியோடு அலைகிறேன். 3 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா, மிகவும் அதிகாரமாக உத்தரவிட்டாள் முருகம்மாள். 3 அலுமினிய தட்டுக்களை அடுக்காக சுமந்து கொண்டு வந்த மாணிக்கம் அவைகளை அங்கிருந்த மேஜை மீது வைத்தான். சிறிது பொழுதில் ஒரு அலுமினிய தண்ணீர் ஜாடியையும் 3 அழுக்கு பிடித்த கண்ணாடி டம்ளர்களையும் கொண்டு வந்து கூட வைத்தான். இன்னும் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, கோயில் குளத்துக்கு போகிற பயணிகள், அதனால் நான் கேட்டால் ஒழிய அசைவ சாப்பாடு எடுத்து வர மாட்டேன். எல்லாம் தனிப்பட சமையல் செய்த சைவ சாப்பாடு. பட்களை காட்டி பகவகவென்று சிரித்தான். மேலே முடிந்த அலுமினிய தட்டு எடுத்துவிட்டு முருகம்மாளும் பேரனும் கையை கூட கழுவாது அவசரமாக சாப்பிட தொடங்கினர். மூளையிலிருந்து வாஷ் பேசினை திருகினாள் காவேரி. தண்ணீரை விட சிக்கனமாக சில துளிகள் உதிர்ந்தன. இங்கே தண்ணி கஷ்டம் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அதனாலே பாத்ரூம்ல வாளியிலே தண்ணியும் குவளையும் தயாராக வச்சிருக்கேன். மாணிக்கம் எச்சரித்தான். கண்ணங்கரையில் இருந்த குளியல் அறைக்குள் நுழைந்து விளக்கை தேடி போட்டு பார்த்தபோது காவேரிக்கு வயிற்றை குமட்டியது. லேசாக சிறுநீர் கழித்த வாசனை முகத்தில் மோத துருப்பிடித்த அந்த இரும்பு வாளி தண்ணீரில் கையை கழுவ பயந்தபடி அவள் திரும்ப வெளியே வந்து கையையே கழுவி கொண்டாள். சாப்பாட்டு தட்டை நீக்கினாள். 2 சப்பாத்தி, ஒரு அலுமினிய கிண்ணத்தில் குருமா, இன்னும் 2 கிண்ணத்தில் திரவ ரூபத்தில் ஏதோ ஒரு உணவு, ஒரு சிறு கிண்ணமாக பட்டை எடுத்த சாதம், ஒரு சிறு அலுமினிய தட்டில் ஒரு கரண்டி அளவு தயிர், சிறிது உப்பு, ஒரு துண்டு எலுமிச்சம் ஊறுகாய், அதிலே ரசம் இருக்குது. அந்த கிண்ணத்திலே சாம்பார், அப்பளம். வேணும்னா தனியாக பணம் தரணும். உளுந்து விலை ஏறிடுச்சு இல்லையா? நாங்கள் தட்டு சாப்பாட்டிலே அப்பளம் வைக்கிறதில்லை. விலைக்கு கொண்டிருந்தான் மாணிக்கம். ஆளுக்கு 2 அப்பளம் கொண்டு வாப்பா, இன்னும் ஒரு பட்டை சோறும் தேவைப்படும் உத்தரவிட்டாள் முருகம்மாள். சாம்பாரை ஊற்றி சாதத்தை கலந்து விளங்க முயன்றாள் காவேரி. காரமும் உப்பும் கூடி வராத தண்ணீர் போன்ற சாம்பாரை அவளால் ருசிக்க முடியவில்லை. பசியை அடக்கி தொலைக்க பற்களின் பழத்தை அதிகமாகவே உபயோகித்து தட்டில் இருந்த சப்பாத்திகளை கடித்து விழுங்கினாள். டம்ளரில் இருந்த தண்ணீரை குடிக்க அவளுக்கு பயமாக இருந்தது. இந்தியாவிலே கண்ட தண்ணீரை குடிக்கக்கூடாது. காலரா, டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை என்ற நோய்கள் பரவலாக இருக்கும். அதனால் எங்கே போனாலும் ஒரு குளிர்பானம் தருவித்து தாகத்துக்கு சாப்பிடு. இல்லாவிட்டால் கொதிக்க காப்பியை கொண்டு வர சொல்லி நீயே ஆற்றி சாப்பிடு. மற்றகமான ஹோட்டல்களில் பையன்களின் விரல்களால் தொட்டு டம்ளரை தூக்கி வருவார்கள். அவங்க விரல் அழுக்கையை சேர்த்து நாம் சாப்பிட நேரும் என்று பல விஷயங்களை கேள்விப்பட்டவர்களையெல்லாம் நர்ஸ் ஜகதா அவளுக்கு சொல்லியிருந்தாள். ஹோட்டல் ஜோதியின் அறையில் தங்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. நர்ஸ் வேலைக்கு படித்தவள், சுகாதாரம் என்ன என்பதை பிறருக்கு எடுத்து சொல்லும் தகுதியுடையவள். அந்த சூழ்நிலை, உணவு, மாணிக்கத்தின் அதிக பிரசித்தனம், முருகம்மாளின் அதிகாரம் ஒன்றுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு டைரியில் காணும் வேறு ஏதாவது முகவரியை தேடிக்கொண்டு அவள் தனியே புறப்பட்டு விட்டாள். திடீரென்று அன்னி சௌந்தரியின் நினைவு நெஞ்சை அடைத்தது. அவளது கடைசி வேண்டுகோள் மனதை உறுத்தியது. எப்பொழுதாவது நீ தாய் நாட்டுக்கு போனால் நான் பிறந்த ஊரின் அருகில் ஓடும் காவேரி நதியின் என் துணிகளில் எதையாவது போட்டுவிட்டு என்னை நினைத்து கும்பிடு போதும் என்று எத்தனை முறை அவளிடம் கூறி அழுதிருக்கிறாள் அன்னி. அவர்களது ஆன்மா சாந்தி அடைய அவள் கட்டாயம் வரதநத்தத்திற்கு போயாக வேண்டும். அவர்கள் பிறந்த வீட்டின் மண்ணை மிதித்து அந்த காவேரி நதியோடு சேர்த்துவிட்டு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தித்து கொள்ள வேண்டியது அவள் கடமை. அன்னி சௌந்தரி அவளுக்கு தாய்க்கு ஒப்பானவளாச்சே. இன்னைக்கு ராத்திரி நாம் திருச்சிக்கு புறப்படலாமா ஆண்டி என்று கேட்டாள். அப்படி என்ன அவசரம்? ஊரை பார்த்துட்டு 2 நாள் ஆறாமற ஓய்வாக இருந்துட்டு சில சாமான்கள் வாங்கிட்டு பிறகு போகலாம். இந்த தம்பி நமக்கு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி தருவான். காஞ்சிபுரம் கோயில்களை நீ பார்க்க வேணாமா?
முருகம்மாள் முட்டுக்கட்டை போட்டாள். புலிப்பால் வேண்டுமா? இதோ கொண்டு வருகிறேன் என்று மறுப்பே தெரிவிக்காது செயல்பட்ட மாணிக்கம் டாக்ஸி ஒன்றை பேசி அவர்களது சுற்றுலாவுக்கு தயார் செய்து கொடுத்தான். அடுத்த நாள் காலை முதல் வேலையாக அவள் வங்கிக்கு சென்று கையில் இருந்த டிராவலர்ஸ் செக்குகள் சிலவற்றை மாற்றி 3000 ரூபாய்களாக எடுத்துக்கொண்டாள். முதல் நாள் பயணத்திற்கு டாக்ஸிக்கு கொடுத்தது போக ஊரில் சந்திக்க போகும் சட்டநாதன் மனைவிக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு பட்டு சேலையும், முருகம்மாளுக்கு மாற்று சேலையாக ஒரு கைத்தறி நூல் சேலையும், கூட வந்த பேரனுக்கு சட்டை பேண்ட் துணியும், வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு பொம்மை மிட்டாய் இத்தியாதிகளையும் வாங்கினது போக ஹோட்டல் பில்லை கட்டி முடித்து பஸ்ஸில் பயணப்படுவதற்குள் பணம் அத்தனையும் காலி ஆகிவிட்டதைக் கண்டு அதிர்ந்து போனாள். மீண்டும் கொஞ்சம் டிராவலர் செக்குகளை மாற்றி ரூபாய்களாக எடுத்துக்கொண்டு அன்று இரவு புறப்பட்ட பஸ்ஸில் அவர்களுடன் அவள் கிளம்பிய போது மனம் கனத்தது. பிடிக்கு பிடி நமச்சிவாயம் என்பார்களே சௌந்தரி அண்ணி, அதை போல முருகம்மாள் மூச்சு விட்ட போதெல்லாம் வெற்றிலைக்கு 1 ரூபாய் இடுமா, கொஞ்சம் பட்டாணி வாங்கிக்கலாமா, தாகத்துக்கு சோடா என்று அவளையே சுரண்டி கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள். இந்த நிலையில் அவள் வரதநத்தத்தில் எத்தனை நாள் சமாளிக்க இயலும்? கலங்கி போனாள் காவேரி.